பார்ப்போம். முகலாயர் காலத்துல கிராம தலைவரை எப்படி அழைச்சிருக்காங்க? முக்காடம். ஹக்கீம் என்பவங்க யாருன்னா மருத்துவர்கள். மதாத்தி மாஷ் அப்படின்னா யாருன்னா அவங்க ஒரு ஊதியம் பெறும் ஒரு வர்க்கத்தினர். மதாத்தி மாஷ். ஆண்கள் முகலாயர்கள் காலத்துல என்ன அணிந்தாங்கன்னா லங்கோடு. லங்கோடுன்னா கோவணம். பெண்கள் சேலைய அணிந்திருக்காங்க. மண் சப்தாரிகள் அப்படின்னா யாருன்னா ஜாகீர்கள். மண் சப்தாரிகள் என்பவங்க யாருன்னா ஜாகீர்கள். ஐனி அக்பர் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா அபுல் பாசல். ஐனி அக்பர் என்ற நூலை ஏற்றியவர் அபுல் பாசல். அடுத்து பாருங்க பார்ப்போம். ராஜா தோடர்மல் யாருன்னா அக்பர் அவையில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரி. ராஜா மான்சிங் பாத்தீங்கன்னா அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. ராஜா பீர்பால் அக்பர் விரும்பிய நண்பர். அக்பர் பெரிதும் நேசித்த ஒரு நண்பர் தான் ராஜா பீர்பால். சிவாஜியின் தந்தை பெயர் என்னன்னா சாஜி. சாஜி எந்த முகலாய அரசரிடம் பணிபுரிஞ்சாருன்னா ஷாஜகானிடம் பணிபுரிந்தார். மகர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது பெறக்கூடிய ஒரு பண பரிசு தான் பாத்தீங்கன்னா மகர். பார்ப்போம். புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டுல அறிமுகமானதுன்னா 17ஆம் நூற்றாண்டு. அன்னாச்சி பழம் எந்த நூற்றாண்டுல அறிமுகமாச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டு. முகலாயர் காலத்தில் மிக முக்கியமான வருவாய் எதுன்னா நில வரி. ஜப்தி முறையை எந்த முகலாய அரசர் பிரகடனம் செய்தார்னா அக்பர். ஜப்தி முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா தோடர்மால். தஸ்தர் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி விவரங்களை கொண்ட ஒரு அட்டவணை. கர்கானா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா விலையுயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்கூடம். பஞ்சாரா என்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நாடோடி வணிக குழு. உண்டி அண்ணா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவியது. ஸோ பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் செல்வதற்கு கடன் பத்திரங்கள் உதவியது. அது எப்படி அழைச்சாங்க? உண்டி அப்படின்னு அழைச்சாங்க. ஓய்வு விடுதிகளை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா சராய்கள். சராய்கள்ன்றது ஓய்வு விடுதிகள். அடுத்து பாத்தீங்க என்ற நூலை எழுதியவர் யாருன்னா துளசிதாசர். கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தவர்கள் வல்லப்பாச்சாரியர், வித்தால் நாத். சூர் சாராவளி என்ற நூலை இயற்றியவர் சூர்தாஸ். கர்நாடகாவை சேர்ந்த பக்தி இயக்கமான தசரதா இயக்கம் யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசரால். சீக்கியரின் புனித நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கிரந்த் சாஹிப். சீக்கியரின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். சூபிசம் எங்க தோன்றியதுன்னா ஈரான்ல தோன்றியது. அடுத்து பார்ப்போம். சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழியாக்கம் எந்த ஆண்டு செய்தார்னா 1714. ஐரோப்பியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்திய கல்வி நிறுவனங்கள் இல்லை என எந்த நாட்டு பயணி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு பயணி. அவர் யாருன்னா பெர்னியர். பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான நீலாவதியை மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெய்சி. அக்பரின் அவைக்களப்புலவரான பெய்சி மொழிபெயர்த்தார். பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் அறிமுகமானதுன்னா பாபர். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கியவர் யாரு அப்படின்னா அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னா அக்பர்.
தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பின்தங்கிய நிலை வெளிப்படையாக தெரிகிறது. இந்திய படைகளில் மேச்லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமான பயன்பாட்டில் இருந்தபோது ஐரோப்பியாவில் பிளின்ட்லாக் எனப்படும் நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன என்று கூறிய வரலாற்று அறிஞர் யாருன்னா இர்பான் அபீப். புராண கிலா எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. ஷெர்ஷா, இஸ்லாம் ஷா ஆகியோரின் கல்லறைகள் எங்க காணப்படுதுன்னா பீகாரில் சசாரம் என்ற இடத்துல காணப்படுது. இஸ்லாம் ஷாவையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஷெர்ஷா, இஸ்லாம் ஷாவினுடைய கல்லறைகள் எங்க காணப்படுதுன்னா பீகாரில் சசாரம் என்ற இடத்துல காணப்படுது. பார்ப்போம். ஆக்ரா கோட்டை எந்த பாணியில இருக்குன்னா ராஜபுத்திர பாணியில இருக்கு. அக்பருடைய புதிய தலைநகரம் எதுன்னா பதேபூர் சிக்ரி. அக்பருடைய கல்லறை மாடம் எங்க இருக்குன்னா ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தரில் இருக்கு. இதிமத் உத் தௌலாவுக்கு எழுப்பிய கல்லறை, உத் தௌலாவுக்கு யாரால் கல்லறை எழுப்பப்பட்டதுன்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தைக்காக அந்த கல்லறையை எழுப்பியிருப்பாரு. இந்த கல்லறையினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்திலேயே வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் கல்லறை நூர்ஜஹானின் தந்தையான இதிமத் உத் தௌலாவிற்கான கல்லறை தான். முகலாயர்களுடைய கட்டிடக்கலை யாருடைய ஆட்சி காலத்தின் போது சிகரத்தை எட்டியதுன்னா ஷாஜகான் காலத்தில். திவானி ஹாம், திவானி காஸ், மோத்தி மஹால், ஹீரா மஹால் போன்ற பிரமிப்பூட்டும் கட்டிடங்கள் யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகான் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. செங்கோட்டையை கட்டியது யாருன்னா ஷாஜகான். மோத்தி மசூதி எங்க இருக்குன்னா ஆக்ரா கோட்டையில இருக்கு. ஜீமா மசூதி யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஷாஜகான் எந்த பெயர்ல ஒரு நகரை உருவாக்கினாருன்னா ஷாஜகானாபாத். அவருடைய பெயர்லவே புதிய நகரை உருவாக்கியிருக்காரு. செங்கோட்டையும் ஜீமா மசூதியும் எங்க அமைந்திருக்குன்னா ஷாஜகானாபாத்ல அமைந்திருக்கு. லாகூர்ல இருக்கக்கூடிய பாதுஷாஹி மசூதி யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்டது. அவுரங்காபாத்தில் ரபியா உத் தௌலா ராணியின் கல்லறை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பிபி மக்பாரா அப்படின்னு அழைக்கப்படுது. சாலிமர் தோட்டங்கள் யார் உருவாக்கினாங்கன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கியதுதான் சாலிமர் தோட்டங்கள். பார்ப்போம். அக்பருடைய அவையை அலங்கரித்த ஓவியர்கள் யாருன்னா தஸ்வந்த் பசவன். அக்பருடைய அவையில் இருந்த இசை கலைஞர் யாருன்னா தான்சென். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா குவாலியரை சேர்ந்தவர். அக்பர் நாமா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அபுல் பாசல். இது அக்பருடைய வரலாற்றை பற்றி கூறும். ஐனி அக்பர் என்ற நூலை இயற்றியவர் அபுல் பாசல். இது அக்பருடைய நிர்வாகத்தை பற்றி கூறும் நூல். ஷாஜகான் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுஷா நாமா. பாதுஷா நாமா என்ற நூலை இயற்றியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் அமீது லகோரி, முகமது வரீஸ். ஆலம்கீர் நாமா என்ற நூல் யாரை பற்றியதுன்னா அவுரங்கசீப்பினுடைய முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றியது. இதை யார் இயற்றியதுன்னா முகமது காசிம். சகதா என்பது யாருடைய சுயசரிதை என்ன பாபருடைய சுயசரிதை. தாராஷிகோ உபநிடதங்கள்ல எந்த பெயர்ல மொழிபெயர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்-இ அக்பர். சர்-இ அக்பர்னா அதனுடைய பொருள் மாபெரும் ரகசியம். மஸ்னாவி, உத்பி, நஸ்ரி ஆகிய கவிதைகள் யார் ஏற்றியது அப்படின்னா அபுல் பைசி. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். ராஜவழி பதக்கா என்னும் நூலை ஏற்றியவர் யாருன்னா கல்ஹனர். ராஜவழி பதக்கா யாரால் தொகுக்கப்பட்டதுன்னா பிரக்ஞப்பட்டரால் தொகுக்கப்பட்டது. அக்பருடைய ஆட்சி காலத்தில் பிரக்ஞப்பட்டரால் ராஜவழி பதக்கா என்னும் நூல் தொகுக்கப்பட்டது.
அக்பரின் வானியல் அறிஞர் யாருன்னா நீலகண்டர். இவர் வந்து எந்த நூலை வந்து வானியல் ஆய்வு நூலை வந்து எந்த நூலை படைத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஜிகனில கந்தி. ஜெகநாத பண்டிதர் யாருடைய அவைக்கள புலவர்னா ஷாஜகானுடைய அவைக்கள புலவர். தசகங்காதாரா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ஜெகநாத பண்டிதர். தசகங்காதாரா என்னும் நூலை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர். மகாபாரதம் ராமாயணத்தை வந்து மராத்திய மொழியில் எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தீஸ்வரர். அமுக்த மால்யத்தை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். மனு சரித்ரா என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா அல்லசானி பெத்தண்ணா. சீக்கியர்களின் புனித நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா குரு கிராந்த் வந்து தொகுத்தவர் யாருன்னா குரு அர்ஜுன் சிங். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் வந்து யாரால் இயற்றப்பட்டதுன்னா குமரகுருபரால் இயற்றப்பட்டது. அக்பருடைய சமகாலத்தவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத், ஷேக்ஸ்பியர், நாங்காம் ஹென்றி, மகா அப்பாசிம். அவ்வளவுதாங்க. இதோட வந்து லெசன் 14 வந்து முடியுது. தேங்க்யூ.